மெட்ரோ ரயில் திட்ட முடக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு முடக்கியதாக திமுக தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். மதுரை மற்றும் கோவை ஆகிய பகுதிகளில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில அதுல பல்வேறு குளறுபடிகள் தமிழக அரசு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போதிய அளவுக்கு மக்கள் தொகை இல்லை அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்புலையும் அந்த திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில மதுரையில் இருக்கிற மெட்ரோ ரயில் திட்டத்தை முடக்கிறதை கண்டிச்சு மத்திய பாஜகவை கண்டிச்சும் திமுக தரப்புல தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருது. மதுரை மெட்ரோ திட்டத்தை நிராகரித்த மத்திய அரசை கண்டித்து கூட்டணி கட்சிகளோட இணைந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது மதுரையில் மதிமுக நடத்திட்டு இருக்குதுங்க. மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் அமைச்சர் மூர்த்தி, அதே மாதிரி மாநகர் மாவட்ட செயலாளர் தளபதி எம்எல்ஏ, அதே மாதிரி மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான ஸ்டாலின் பெரும் முயற்சியால் மதுரை மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில பெரும் எதிர்பார்ப்பாக இந்த மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தும் வகையில திட்ட அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. ஆனா தமிழ்நாட்டுக்கான ஜிஎஸ்டி நிதி பகிர்வுல பாரபட்சம், அதே மாதிரி மாணவர்களின் கல்வி நிதியை ஒதுக்க மறுப்பதுன்னு தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் தொடர்ந்து மத்திய அரசு வஞ்சித்துட்டு வர்றதாகவும் அதுல மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தையும் முடக்கி வச்சுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் நோக்கோடு செயலாற்றி வளரக்கூடிய மத்திய பாஜக அரசை கண்டித்து மதுரை மாவட்ட திமுக மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தரப்புல இன்று காலை 11:30 மணி அளவுல மதுரை பழங்கானத்தம் ரவுண்டான அளவு மாவட்ட அவைத்தலைவர்கள் தலைமையில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறுது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல திமுக மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், அதே மாதிரி அந்த கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட எல்லாரும் பெருந்திரளாக பங்கேற்று அவங்க மத்திய அரசை கண்டிச்சு தங்களது கண்டனத்தை தற்போது பதிவிட்டு இருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.